ஏசாயா 51:7 நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பாருங்க, மனிதர்களால் வரும் அந்த நிந்தனைக்கு நீ பயப்படாமல் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? சில நேரங்களில இன்னும் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையா, அவன் பார்க்கிற வேலைக்கு எப்படி ஒரு நல்ல வரன் கிடைக்கும், திருமணம் முடிந்துட்டா என்ன இன்னும் எதுவும் வீட்டுல விசேஷம் இல்லையா, இன்னும் குழந்தை எதுவும் இன்னும் உண்டாகலையா அப்படின்னு சில மனிதர்களால நம்ம வார்த்தையால நம்ம காயப்படுவோம். இவங்க நம்மளை சுத்தியே இருப்பாங்க. நம்ம சில நேரங்களில நம்மளுடைய சூழ்ச்சிகளை, நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு சூழ்ச்சியாக நம்மளை சில நேரங்களில் வேதனைப்படுத்தி பார்ப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களால இங்க இருக்கிற சில இருதயத்துல வேதனையோடு சில பேர் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை குறித்து நம்ம பேசுவது இல்லை, ஆனாலும் அவங்க நம்மளை சுத்தியே இருப்பாங்க. சில நேரங்களில நம்மளுடைய காரியம் அவங்களுக்கு தெரியற மாதிரி நடந்துட்டுன்னா அதுல ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது உனக்கு இல்லையா, இன்னும் நீ ஒரு சொந்த வீடு வாங்கலையா, இல்ல ஒரு சொந்த இடம் இல்லையா, இல்ல உங்களுக்குன்னு ஒன்றும் இல்லையா, இப்படி எவ்வளவு காலங்கள் இருப்பீங்க அப்படின்னு அக்கறையா பேசுகிறத மாதிரியே நம்மளை குத்தி காட்டுவாங்க. ஏன்னா அவர்களிடத்துல இருப்பது நம்மளிடத்தில் இல்லை என்பதை இப்படி பல மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை குறித்த ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எந்த காரியத்துல எப்படி அவங்களிடத்துல பேசணும், எதை சொல்லணும் என்று நம்ம கவனமாக இருக்கணும். ஆனாலும் இந்த மனிதர்களால் வருகிற நிந்தனையின் கர்த்தர் எப்படி அதை அணுகணும், எப்படி அதற்கு தப்பிக்கணும் என்று ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். நீ இந்த நிந்தனை படுத்துகிற மனிதர்களிடத்திலிருந்து நம்ம சில நேரங்களில் விலகி இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களால் வருகிற நிந்தனை நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை இழக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வருகிறது.